வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இல்லையா? மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இன்னைக்கு பஞ்சபூத பிரிவே மரணம். பஞ்சபூதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லாஸ்ட் கிளாஸில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், அதாவது ஆகாஷ், இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோன்னு. அது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி நம்ம உடம்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னு தோணுதுங்களா? காரணம் இருக்குங்க. காரணம் இல்லாமையே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒரு நல்ல பெரிய ஒரு கிரவுண்டு, அதில் ஒரு நல்ல பளபளன்னு ஒரு கார், புது கார், நல்ல காஸ்ட்லியான காரு நிற்கிது. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காரை யார் சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வரீங்களோ, ஃபஸ்ட்டு யார் வரீங்களோ அவங்களுக்கு இந்த காரை கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க? யார் முறையாக நல்லா டிரைவிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு அவங்க அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியுதுமோ அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியாக ட்ரைவ் பண்ணி போட்டிலையும் செஞ்சு காரையும் வின் பண்ணிடலாம். டிரைவிங் தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ போச்சே, நம்மளும் கொஞ்சம் கற்றுருந்துருக்கலாமா அப்படின்னு வருத்தப்படுவோம் இல்லைங்களா? அதோடு மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, எப்படியாவது நம்மளும் ஓட்டி இந்த பரிசை எப்படியாவது வாங்கிடுவோம் அந்த காரை அப்படின்னு டிரைவிங் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஓட்டி ஆக்சிடெண்ட் பண்ணி உயிரை கூட போகிற ஆபத்தான ஒரு சூழ்நிலை கூட கொண்டு போய் விட்டுருவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல யார் சந்தோஷப்படுறாங்கன்னா, அந்த காரை சரியாக ஓட்ட தெரிகிறவங்க சந்தோஷப்படுறாங்க. ஓட்ட தெரியாதவங்களுக்கு அந்த இடத்துல வருத்தாயிடுது. அப்படிதான் யார் ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை பற்றின பயம் அவங்களுக்கு இருக்காது. அது சரியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சமையல் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? எதை எவ்வளோ போடணும், ஒரு சாம்பாரே வைக்கிறதுனாலும் எதை பருப்பு எவ்வளோ போடணும், காய் எவ்வளோ போடணும், அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எவ்வளோ போடணும், அதை எந்த பக்குவத்தில் எடுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷமாக போய் சாம்பார் வைப்பாங்க. வச்சாலும் எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவோம். தெரியாதவங்களுக்கு அது என்ன போடுறதுன்னே தெரியாது, சாம்பார் எதுலேருந்து வருதுன்னே தெரியாதுன்னு வைங்க. அவங்கள போய் சாம்பார் வைக்க சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கஷ்டமாக தான் இருக்கும். நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு நீச்சல் அடிக்கிறது இந்த வெய்ய காலத்தில் சுகமாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு உள்ளே போட்டால் போய் சேர்ந்துருவோம். அப்படி தாங்க எல்லா விஷயம் அப்படி தான். ட்ராயிங் தெரிஞ்சவங்களுக்கு ட்ராயிங் ஓவியம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு சிற்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு செலவடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி எதை பற்றி நமக்கு தெரியவில்லையோ, அதை பற்றிய எதை பற்றி ஒரு நாலேஜ் சரியாக நமக்கு இல்லையோ, அதை செய்கிறதுல சிக்கல், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதே மாதிரி இந்த உடலை பற்றி தெரிந்து கொண்டால் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் இல்லையா? இந்த உடலுங்கிற காரை எப்படி நமக்கு ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த டிரைவிங் தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை ரொம்ப சுகமாக சந்தோஷமாக கடந்து பயணித்து நம்ம ஒரு நல்ல கிஃப்ட் அப்படிங்கிற இந்த நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்னவோ அதை அடையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தெரியலன்னா, இந்த உடம்பை வச்சிருக்க தெரியலன்னா என்ன ஆகும்? உடம்புல நோய் வரும், மனசில் கஷ்டம், உறவுகளில் சிக்கல், இப்படியெல்லாம் போய் இந்த விபத்துக்கள் எல்லாம் நம்ம போய் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையில் துன்பம்தான். இப்போ சொல்லுங்கள், இந்த பஞ்சபூதங்கள்னால ஆன உடம்பு எப்படியெல்லாம் ஆச்சுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான்
அதுக்கு தான் இந்த இன்ட்ரடக்ஷன். ஓகே. அப்போ இந்த உடல் பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூதங்களின் தொகுப்பால் உருவானது. அது எப்படின்னா, இப்போ நம்ம உடம்பு எவ்வளோ வெயிட் இருக்குங்க? ஒரு 60, 70, 80, 100 அப்படி அவங்கவுங்க வெயிட் அவங்கவுங்களுக்கு. இது நம்ம பிறக்கும்போது எவ்வளோ இருந்திருக்கும்? சரியான வெயிட்னா 300 சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு வெயிட்டு. இப்போ அந்த ஒரு 3 கிலோவில் இருந்து 70, 80, 100 கிலோ வரைக்கும் வந்திருக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு வெயிட்டு எப்படி வந்திருக்கும்? யோசிச்சிருக்குமா? எத்தனை வருஷமா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, என்னென்னலாம் சாப்பிட்டோம், அதில் அரிசி எவ்வளோ கிலோ, காய் எவ்வளோ கிலோ, கீரை எவ்வளோ கிலோ, பழம் எவ்வளோ, மற்ற எல்லாம் எவ்வளோ, இப்படி எத்தனை கிலோவை சாப்பிட்டு இந்த 70 கிலோ வந்திருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம சாப்பிட்ற இதையெல்லாம் இந்த நாம் இப்போ நம்ம அரிசி, காய், கீரை, பழம், மற்ற தானியங்கள் இது எல்லாமே எங்கிருந்து நமக்கு கிடைச்சிது? இதில் வேற ஒரு சிலர் கடையிலேருந்து கிடைக்குது. அதுவும் இன்னும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் அதுவும் தெரியறதில்ல. அம்மா சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றதோட தெரியும், அது எங்கே இருக்குதுன்னு தெரியறதில்ல. ஏன்னா நம்மலாம் வருங்காலத்தின் தூண்களாம். என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம் இல்லைங்களா? சரி, இதெல்லாம் இந்த பூமி அப்படிங்கிற நிலத்திலிருந்து விளைவிக்கப்பட்டவை இல்லைங்களா? பருப்பும் அங்கேருந்து தான் வருது, காய், கீரை, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி அதனோட மூலப்பொருள். இப்போ மாவு, கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு அதெல்லாம் இருக்குதுன்னு வைங்க, அதெல்லாம் எங்கே? அதனோட மூலப்பொருள்னால் கோதுமை எங்கேருந்து வருது? நிலத்துலேருந்து. நம்ம அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது நிலத்துலேருந்து வருது. அதில் இருந்து நம்ம நிறையா விஷயங்கள், ஒரு இட்லி, தோசை, அப்படி நமக்கு பணியாரம்னு அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ அதனோட மூலப்பொருள் எல்லாமே அந்த நிலத்துல இருந்து வருது. அந்த நிலத்துல இருந்து வந்த பொருள்கள்னால தான் நம்ம உடம்பு இப்போ இந்த கிலோ, 70 கிலோ, 80 கிலோன்னு அவ்வளோ வெயிட்டு அதுல இருந்து வந்தது தான். அது இந்த பருவுடலோட வெயிட்டு. அப்போ இந்த நிலம் அப்படிங்கிற பூதம் தான் நம் பருவுடலாக மாறி இருக்கிறது இல்லைங்களா? அப்போ இந்த தோல், நம்ம உடம்புல இருக்கிற தசை, எலும்பு, நரம்பு இது எல்லாமா மாறினது எது அப்படின்னா அந்த நிலம் அப்படிங்கிற பூதத்தில் இருந்து எடுத்த உணவு. அப்போ அந்த நிலம் தான் இதெல்லாமும் மாறி இருக்குது. இப்போது பருவுடலாக இருக்கிறது நிலம் அப்படிங்கிற பூதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது தண்ணி அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நீர் அப்படிங்கிற இது இந்த பூமியில் 72 பாகம் நீர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் 4ல் 3 பங்கு நீர்னால தான் ஆயிருக்குது. எப்படி நாம் குடிக்கிற தண்ணி ரத்தமா, சிறுநீரா, கபமா, நிணநீரா, இப்படி எல்லாம் மாறி நம்ம உடம்ப நடத்திட்டு இருக்குது. நம்ம உடம்புல கண்ணீர்லேருந்து தோல் வழியாக வெளியில் போகிற வியர்வை வரைக்கும் எல்லாம் நீர், நாம் குடிக்கிற தண்ணி தான் அந்த நீராக மாறி இருக்கு. அப்போ நீர் அப்படிங்கிற போதும் நம் உடம்புல இந்த திரவங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது காற்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா, காற்று இல்லாட்டி நம்ம உயிரினம் வாழவே முடியாது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம சுவாசிக்கிற காற்று உடலில் போய் பிராணன், வியானன், அபானன் அப்படின்னு 10 விதமான வாயுக்களாக மாறி நம் உடலை நடத்துது. இந்த வாயுக்களோட இயக்கம் சரியில்லை அப்படின்னா ஜீரணமோ, ஒரு மெட்டபாலிசமோ, ஏன் நம்ம மோஷன் போகிறதோ, ஒரு யூரின் போகிறதோ, ரீப்ரொடக்ஷன், எந்த விஷயமுமே இந்த 10 வாயுக்களோட இயக்கம் சரியாக இல்லைன்னா நடக்காது. இப்படி எந்த செயலையும் இந்த உடல் செய்யவே முடியாது. எனவே நம்ம சுவாசிக்கிற இந்த காற்றுங்கிற பூதம் தான் நம்மளோட உடம்புல சுவாசமாக இருந்து இந்த உடலை நடத்துது. அப்போ காற்று, சுவாசம், அந்த காற்று பூதமாக இருக்கிறது சுவாசம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்புன்னு சொல்கிறோம். நெருப்பு அப்படிங்கிறது
நம்ம உடம்புல எப்படி இருக்குது அந்த பூதம் அப்படின்னா வெப்பமாக இருக்குது. 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த அளவில் நம்ம உடல் சூட்டை ஒரே சீராக வச்சுருக்கணும். எங்கே போனாலும் நம்ம உடம்போட ஹீட் அவ்வளோதான் இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா காய்ச்சல்ருவோம். டெம்பரேச்சர் அதை விட குறைஞ்சி வந்துருச்சுன்னா ஜன்னி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த டெம்பரேச்சர் நம்ம பாடியில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அந்த மெயின்டைன் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் இந்த நெருப்பு அப்படிங்கிற இந்த பூதம். இது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? பூமியோட சுழற்சியினால் அந்த ஏற்படுற வெப்பம் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினத்திற்கும் தகுந்தது மாதிரி அந்த வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுது. இதில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் தான் நமக்கு உடம்புல தொந்தரவு. அப்போ இந்த நெருப்பு அப்படிங்கிற பூதம் நம் உடலில் வெப்பமாக இருக்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்தது வின் அப்படிங்கிறது ஆகாஷ்னு சொல்கிறோம். அப்படிங்கிறது என்ன? அந்த சுப்பீரியர் பவர் இருக்கு இல்லைங்களா? கடவுள், இறைவன், ஏசு, அல்லா, நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறோம் அந்த பவருக்கு. அந்த இறைத்தன்மை, அந்த சுப்பீரியர் பவர் தான் ஒரு நுண்ணிய பகுதி நம்ம உடம்புல உயிராக இருக்குது. அந்த உயிர் தான் வின் அப்படின்னு சொல்கிறோம், ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்த உயிர் தான் நம்மளோட உடம்பையே நடத்திட்டு இருக்குது. அது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம்? இறந்துட்டாங்க, செத்துட்டான், சத்தை விட்டுட்டான். இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா? இதனால நம்ம உடம்புல இருக்கிற சத்து விட்டு போச்சு, அதை செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் இறந்த பின்ன என்ன ஆகுது? இந்த பஞ்சபூதங்களும் அந்தந்த பூதங்களோடு கலந்துருது. பருவுடல் கொண்டு போய் வச்சு எரிச்சோ மண்ணில் புதைச்சோ பண்ணும்போது அந்த பருவுடல் நிலத்தோடு நிலமாக மக்கி மண்ணாவே மாறி போயிடுது. சுவாசம் என்ன பண்ணும்? காற்றோடு கலந்துரும். இந்த உடல் சூடும் அதே மாதிரி அந்த சூட்டோட கலந்துரும், பூமியோட வெப்பத்தோட. இந்த வின் அப்படிங்கிற உயிர் சக்தி இருக்கு இல்லைங்களா? அது இறைத்தன்மையோடு கலக்கணும், அப்படி கலந்துடணும். அது நம்மக்கிட்ட எந்த கர்மா அந்த மாதிரி இல்லை. அப்படிங்கும்போது அந்த வின் போய் நேரடியாக இறைவனோடு, இறை சக்தியோடு ஐக்கியமாக முடியும். அதில் ஏதாவது பதிவுகள், வினைப்பதிவுகள், கர்மா இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அது இருக்கும்போது தான் அதை கழிக்கிற வரைக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இந்த பூமியில் இருக்குதுங்கிறாங்க. ஸோ இப்படி பஞ்சபூதங்களோடு சேர்ந்துரும் நம்ம மரணத்துக்கு அப்புறம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பஞ்சபூத கூட்டே இந்த உடல், பஞ்சபூத பிரிவே மரணம். பஞ்சபூதங்களின் ஏற்றத்தாழ்வு தான் நோய். ஸோ பஞ்சபூதங்களை சீராக வைத்திருப்பது என்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகவும் இருக்க வேண்டும். சரிங்களா? அதை எப்படி சீராக வச்சிருக்கிறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.